ஹாய் வணக்கம். ஸோ இந்த ரீடிங்கில் நாம் என்ன பார்க்க போகிறோன்னா உங்கள் பர்சனோட கரண்ட் ஃபீலிங் தான் பார்க்க போகிறோம். ஸோ டுடே வந்து உங்கள் பர்சனோட கரண்ட் ஃபீலிங் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ கரண்ட் ஃபீலிங் மாறிட்டே இருக்கும். ஒரு நாள் ஒரு மாதிரி இருக்கும், இன்னொரு நாள் வேறு மாதிரி இருக்கும். ஸோ இப்போ வந்து உங்கள் பர்சனோட கரண்ட் தாட்ஸ் உங்கள் மேலே என்ன மாதிரியாக இருக்குது, கரண்ட் ஃபீலிங் என்ன மாதிரி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ நோ காண்டாக்டில் இருக்கிறவங்க, லெஸ் காண்டாக்டில் இருக்கிறவங்க, ஆன் அண்ட் ஆஃபில் இருக்கிறவங்க யாருனாலும் இந்த ரீடிங் பார்க்கலாம். ஸோ என் பர்சன் என்ன மனநிலையிலே இருக்கிறாங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியல அப்படிங்கிறவங்க இந்த ரீடிங்கை பார்க்கலாம். ஓகேவா? ஸோ இது ஜென்ரல் ரீடிங் தான். பொருந்தின விஷயத்தை மட்டும் எடுத்துக்கோங்க, பொருந்தாத விஷயத்தை விட்டுறலாம். அண்ட் இது வந்து டைம்லெஸ் ரீடிங். நீங்கள் எப்போ பார்த்தாலும் உங்களுக்கு ரெசனேட் ஆகும். ஓகே. அண்ட் யாருக்காச்சும் பர்சனல் ரீடிங் வேணும்னா டிஸ்கிரிப்ஷனில் வந்து நம்பர் போட்டிருக்கேன், எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. ஓகே. ஸோ உங்கள் பர்சனோட கரண்ட் ஃபீலிங் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ கன்ஃபியூஷன். உங்கள் பர்சன் வந்து ரொம்ப கன்ஃபியூஷனாக இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஏன்னா இந்த கார்டு அதுவாகவே வந்து விழுந்துச்சு. சரி எப்போவுமே பார்க்கும்போது அவங்க பர்சன் ரொம்ப கன்ஃபியூஷனான ஒரு மனநிலையில் இருக்காங்க. அதாவது எப்படின்னா, அவங்களுக்கு உங்களை பிடிக்கும், உங்கள் கூட பேசுகிறது பிடிக்கும், உங்கள் கூட பழகுறது பிடிக்கும், உங்களை பிடிக்கும். ஓகேவா? ஆனால் ஒரு கன்ஃபியூஷனான ஒரு மனநிலையில் இருக்காங்க. ஒரு உறுதியான ஒரு மனப்பான்மையில் அவங்க இல்லை. ஒரு கிளியரான ஒரு டெசிஷன் அவங்களால எடுக்க முடியல. ஒரு அன்ஷுர் மீன்ஸ் வந்து ஷுவராக அவங்களால எந்த ஒரு முடிவும் எடுக்க முடியல. ஷுவராக நான் உன்னை லவ் பண்ணுறேன் அப்படிங்கிறத அவங்களால சொல்ல முடியல அப்படிங்கிற மாதிரி தான் பார்க்குறேன். இது வந்து சிச்சுவேஷன் காரணமாக இருக்கலாம், இல்லை உங்கள் பர்சனோட அந்த மனசே அந்த மாதிரிப்பட்ட ஒரு மைண்டாக இருக்கலாம், மனசாக இருக்கலாம். ஒரு கன்ஃபியூஷனாக தான் எப்போவுமே இருப்பாங்க. முடிவு எடுக்க தெரியாத ஒரு பர்சனாக இருக்கலாம். இல்லை சிச்சுவேஷன் காரணமாக உறுதியாக நான் உன்னை லவ் பண்ணுறேன் அப்படிங்கிறத சொல்ல முடியல, உறுதியான ஒரு விஷயத்த செய்ய முடியல அப்படிங்கிற மாதிரி நான் பார்க்குறேன். ஸோ ரொம்பவே வந்து உங்கள் பர்சன் கன்ஃபியூஷனாக தான் இருக்காங்க. உறுதியாக ஒரு விஷயத்த பண்ண முடியல, சொல்ல முடியல அப்படிங்கிற மாதிரி தான் இருக்காங்க. ஓகேவா? ஸோ நிறைய ஸ்ட்ரெஸ் இருக்குது உங்கள் பர்சனுக்கு. உங்கள் கூட நிறைய ஆர்கியூமெண்ட்ஸ் நடந்திருக்கலாம். உங்கள் 2 பேருக்குள்ளே நிறைய மனஸ்தாபங்கள் ஏற்பட்டிருக்கலாம், வாக்குவாதங்கள் ஏற்பட்டிருந்திருக்கலாம், ஆர்கியூமெண்ட்ஸ் நடந்திருக்கலாம். இல்லை எங்கள் 2 பேருக்குள்ளே அப்படி நடக்கலை அப்படிங்கிற பட்சத்தில் அவங்க லைஃப்லேயும் வந்து நிறைய ஆர்கியூமெண்ட்ஸ், ஃபைட்டு, ஸ்ட்ரெஸ்ஸு நிறைய இருக்குது அப்படிங்கிற மாதிரி நான் பார்க்குறேன். எல்லா விஷயத்துக்கும் கோவப்படுறது, உங்கள் மேலேயும் கோவப்படுறது, அவங்க லைஃப்லேயும் வந்து யார் வந்தாலும் கோவப்படுறது, ஏதாவது ஒரு விஷயம் சொன்னாலே கோவப்படுறது, நிறைய டென்ஷன், ஆர்கியூமெண்ட்ஸ், இந்த மாதிரி தான் சிச்சுவேஷனில் தான் உங்கள் பர்சன் இருக்காங்க. சம்டைம்ஸ் வந்து உங்கள் கூடயே வந்து ஆர்கியூமெண்ட் பண்ணியிருந்திருப்பாங்க. டக்குன்னு கோவப்படுறது, தேவையில்லாமல் கோவப்படுறது, எல்லாத்துக்கும் சண்டை போடுறது, ஒரு ஸ்ட்ரெஸ்ஸோடு தான் இந்த ரிலேஷன்ஷிப் இப்போ போயிட்டு இருக்குது அப்படிங்கிற மாதிரி நான் பார்க்குறேன். ஓவர் ஸ்ட்ரெஸ் இந்த ரிலேஷன்ஷிப்லேயும் சரி, வெளி உலகத்துலேயும் சரி, அவங்களோட பர்சனல் விஷயத்துலேயும் சரி, எல்லாருக்கிட்டையும் வந்து ஆர்கியூமெண்ட் பண்ணுறது, ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கிறது, அவங்களும் ஸ்ட்ரெஸ் ஆகி அடுத்தவங்களையும் டென்ஷன் ஆக்குறது, இந்த மாதிரி தான் போயிட்டு இருக்குது. நிறைய ஆர்கியூமெண்ட் பண்ணுறது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. ஓகேவா? இல்லை நீங்கள் உங்கள் பர்சனுக்கு ஆர்கியூ பண்ணுறீங்க, சண்டை போடுறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் அது அவங்களுக்கு ஸ்ட்ரெஸ் ஏற்றுது அப்படிங்கிற மாதிரி நான் பார்க்குறேன். ஓகேவா? ஸோ இப்போ வெயிட்டிங் பீரியட் போயிட்டுருக்கு. ஸோ 2 பேரும் நோ காண்டாக்டில் இருக்கீங்க, இல்லை 2 பேரும் ஒரே வீட்டில் தான் இருக்கோம் அப்படிங்கிற பட்சத்தில் கப்புள்ஸ் இருந்தாலும் ஒரு வெயிட்டிங் தான். யார் முதல்ல பேசுவா, யார் வந்து காம்ப்ரமைஸ் பண்ணுவா அப்படிங்கிற ஒரு எண்ணம் தான் இங்கே போயிட்டுருக்குது. ஸோ வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. நீங்களும் வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க, உங்கள் பர்சனும் வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. எப்போ மறுபடியும் வந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுவீங்க, மறுபடியும் பேசலாம், அப்புறம் மறுபடியும் சண்டை போடலாம் அப்படிங்கிற ஒரு மைண்டில் அவங்க இருக்காங்க. ஸோ ஒரு வெயிட்டிங்கான ஒரு மனநிலை தான். இல்லை நீங்கள் வந்து அவங்கக்கிட்ட ஒரு கமிட்மெண்ட் எதிர்பார்க்குறீங்க, ஒரு கால்ஸ் வரணும் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்குறீங்கன்னா அவங்க வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. நீங்கள் பண்ணுவீங்க அப்படிங்கிற பட்சத்தில் அவங்க வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. நீங்கள் அவங்களுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க, அவங்க உங்களுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இது ஒரு ஈகோ கூட இருக்கலாம். நான் எதுக்கு பண்ணணும், நீ வேணால் பண்ணு அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயந்தான். ஸோ இப்போதைக்கு அந்த ஒரு வெயிட்டிங் பீரியட் தான் போயிட்டுருக்கு. ஸோ ரொம்ப சீக்ரெட்டாக இருக்காங்க. உங்கள் பர்சன் என்ன மைண்டில் இருக்காங்க, எங்கே இருக்கிறாங்க, என்ன ஒரு மனநிலையில் இருக்கிறாங்க அப்படிங்கிறதே உங்களுக்கு தெரியாது. ரொம்ப சீக்ரெட்டிவாக இருக்காங்க. அதே மாதிரி தான் நீங்களும். நீங்கள் என்ன மனநிலையில் இருக்கிறீங்க, இன்னும் உங்கள் பர்சனை லவ் பண்ணுறீங்களா இல்லையா,
அந்த பர்சனுக்காக வெயிட் பண்ணுறீங்களா இல்லையா அப்படிங்கிற தெரிஞ்சிக்காத அளவுக்கு 2 பேரும் ரொம்ப சீக்ரெட்டிவாக இருக்கிறீங்க. ஒருத்தர் நிறைய விஷயங்கள மறைக்கிறீங்க. பர்சனல் லைஃப்பில் என்ன நடக்குது அப்படிங்கிறத வந்து ஒருத்தர் ஷேர் பண்ணுறது கிடையாது. மனசில் என்ன விஷயம் இருக்குது அப்படிங்கிறத 2 பேருமே ஷேர் பண்ணுறது இல்ல. ஸோ ரொம்ப சீக்ரெட்டிவாக தான் இருக்கிறீங்க. அவங்க லைஃப்பில் என்ன நடக்குதுன்னு உங்ககிட்ட சொல்கிறது கிடையாது. சரௌண்டிங்கில் இருக்கிறவங்கள்ட்டையும் சொல்கிறது கிடையாது. நீங்களும் அதே மாதிரி தான். உங்கள் லைஃப்பில் என்ன ஸ்ட்ரெஸ் போயிட்டுருக்கு, என்ன பிரச்சனை இருக்கு அப்படிங்கிற பட்சத்தில் க்ளோஸான சர்க்கிள்கிட்டையும் யார்ட்டையும் சொல்கிறதில்ல. இவங்ககிட்டயும் நீங்கள் சொல்லாமல் நிறைய மறைச்சிட்டு தான் இருக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி நான் பார்க்குறேன். ஸோ ரொம்ப சீக்ரெட்டிவாக இருக்கிறீங்க. அவங்கவுங்க லைஃப்பில் என்ன நடக்குது அப்படிங்கிறது கூட நீங்கள் ஷேர் பண்ணாத அளவுக்கு 2 பேரும் ஒரு ரிலேஷன்ஷிப்பை வந்து ரன் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது. மேபி உங்கள் பர்சன் வந்து எல்லா விஷயத்தையும் சொல்லக்கூடிய ஒரு பர்சனாக இல்லாமல் இருக்கலாம். மேபி அதனால அவங்க ரகசியமாக இருக்கலாம். இல்லை ஒரு காரணத்துக்காக உங்ககிட்ட எதுவுமே சொல்லாமல் மறைச்சி அவங்க ரொம்ப சீக்ரெட்டிவாக இருக்காங்க. எங்கே இருக்கிறாங்க, ஏது இருக்கிறாங்க, என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறது கூட தெரியாத அளவுக்கு ரொம்ப சீக்ரெட்டிவாக இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி நான் பார்க்குறேன். ஸோ நிறைய கர்மா போயிட்டுருக்குது. உங்கள் பர்சன் பாஸ்ட்டில் நடந்த விஷயங்கள் உங்களுக்காக இருக்கட்டும், உங்கள் பர்சனுக்காக இருக்கட்டும், பாஸ்ட்டில் நிறைய விஷயங்கள் நீங்கள் பண்ணியிருந்திருக்கலாம். அதோட பின் விளைவுகள் தான் இப்போ வந்து அனுபவிச்சுட்ருக்காங்க அப்படிங்கிற மாதிரி நான் பார்க்குறேன். ஓகேவா? பாஸ்ட்டில் அவங்க தேவையில்லாமல் பண்ண ஒரு விஷயம் வந்து இப்போ அது ஒரு ஸ்ட்ரெஸ்ஸாக போயிட்டுருக்கு அப்படிங்கிற மாதிரி நான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி நான் பார்க்குறேன். ஓகே. ஸோ கர்மா தான். பேட் கர்மாஸ் 2 பேருக்கும் போயிட்டுருக்கு. ஒருத்தர் வந்து நிறைய பேட் கர்மாஸ் வந்து ஃபேஸ் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி நான் பார்க்குறேன். ஸோ அதனால தான் இந்த ரிலேஷன்ஷிப்பில் வந்து ஒரு நிறைய ஆர்கியூமெண்ட்ஸ், ஒரு வெயிட்டிங், கன்ஃப்யூஷன், ஸோ இந்த மாதிரியான ஒரு சிச்சுவேஷன் போயிட்டு இருக்குது. அவங்கவுங்க கர்மாவை வந்து கழிக்கிறதுக்காக ஒரு ரிலேஷன்ஷிப் உருவாக்கப்பட்டிருக்குது அப்படிங்கிற மாதிரி நான் பார்க்குறேன். அண்ட் ஒவ்வொருத்தங்க பர்சனல் லைஃப்லேயும் நிறைய இஷ்யூ இருக்குது அப்படிங்கிற மாதிரி நான் பார்க்குறேன். ஸோ இப்போதைக்கு ஒரு ரிஜெக்ஷன் ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அதாவது நீங்கள் உங்கள் பர்சனை ரிஜெக்ட் பண்ணியிருக்கலாம், இல்லை உங்கள் பர்சன் உங்களை ரிஜெக்ட் பண்ணியிருக்கலாம் ஏதோ ஒரு காரணத்துக்காக அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஸோ மேக்ஸிமம் இப்போ வந்து நீங்கள் ஒரு ரிஜெக்ஷனில் தான் இருக்கிறீங்க. இந்த ரிலேஷன்ஷிப் வந்து ரிஜெக்ட் ஆகிருக்கு. உங்கள் பர்சன் ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்க, இல்லை உங்களை சார்ந்தவங்க ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்க. பேரண்ட்டாக இருக்கட்டும், வேறு யாராச்சும் இருக்கட்டும், இந்த ரிலேஷன்ஷிப் தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்க. ஓகே. ஸோ இப்போதைக்கு நீங்கள் நோ கான்டாக்டில் தான் இருக்கிறீங்க, தெளிவாக தெரியுது. நிறைய ஒரு ஸ்ட்ரெஸ்ஸாக தான் ரிலேஷன்ஷிப் போயிட்டுருக்கு. ஒரு வெயிட்டிங் பீரியட் தான் போயிட்டு இருக்குது. நிறைய மனக்கசப்பான சில விஷயங்கள் நடந்துட்டுருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் நான் பார்க்குறேன். ஸோ இந்த ஃபீலிங்ஸ் வந்து எப்போ வேணாலும் மாறலாம். இது கரண்டாக உள்ள ஃபீலிங்ஸ் தான் எப்படி இருக்குது அப்படிங்கிற மாதிரி பார்க்குறேன். ஃபீலிங்ஸ் மாறிட்டே இருக்கும். ஒரு நாள் ஒரு மாதிரி இருக்கும். நம்மளை பொறுத்த வரைக்கும் தான் நம்ம இன்றைக்கி ஒரு ஃபீலிங்கில் இருப்போம், நாளைக்கு ஒரு ஃபீலிங்கில் இருப்போம்ல. அதே மாதிரி தான் இந்த லவ் ஃபீலிங்கும் மாறிட்டே இருக்கும். இன்றைக்கி ஒரு கன்ஃபியூஷனில் இருப்பாங்க, நாளைக்கு லவ் மூட்டில் இருப்பாங்க, அடுத்த நாள் கோவத்தில் இருப்பாங்க. ஸோ அது மாறிட்டே இருக்கும். ஓகேவா? ஸோ நிறைய மெமரிஸ் இருக்குது. உங்களை பற்றி நிறைய உங்கள் பர்சன் நினைக்கிறாங்க. உங்கள் 2 பேருக்கும் காமனாக நிறைய விஷயங்கள் இருக்கும்ல. ஸ்வீட் மெமரிஸும் நினச்சி பார்க்குறாங்க. தேவையில்லாத கசப்பான மெமரிஸ்களையும் வந்து உங்கள் பர்சன் நினச்சி பார்க்குறாங்க. ஓகேவா? நீங்கள் ஹாப்பியாக இருந்த சந்தோஷமாக இருந்த நினைவுகளெல்லாம் வந்து உங்கள் பர்சன் நினச்சி பார்க்குறாங்க. அதே சமயத்தில் உங்கள் 2 பேருக்குள்ளே நடந்த ஆர்கியூமெண்ட்ஸ், சண்டைகள், மனக்கசப்பான விஷயங்கள், ஸோ இதெல்லாம் வந்து வாக்குவாதம், இதெல்லாம் வந்து அவங்க நினச்சி பார்க்குறாங்க. ஸோ 2யும் வந்து நினச்சி பார்க்குறாங்க அப்படிங்கிற மாதிரி நான் பார்க்குறேன். ஓகே, பார்க்கலாம் வேறு என்ன வருதுன்னு. ஒன் மோர் கார்டு. ஸோ கடைசியாக உங்கள் பர்சன் உங்ககிட்ட ஏதோ ஒரு மெசேஜ் சொல்லணும்னு நினைக்கிறாங்க. அவங்க மனசில் என்ன விஷயம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு மெசேஜ் சொல்லணும் உங்கள்கிட்ட நினைக்கிறாங்க. கிளியராக இதுதான் என் மனசில் இருக்குது, இதுதான் இப்போ போயிட்டு இருக்குது அப்படிங்கிற மாதிரி கிளியராக உங்ககிட்ட ஒரு மெசேஜ் சொல்லணும்னு எதிர்பார்க்குறாங்க. இல்லை நீங்கள் சொல்லணும்னு எதிர்பார்க்கலாம். ஓகேவா? அவங்க சைட்லேருந்து கிளியரான மெசேஜ் அவங்க கொண்டு வர வாய்ப்பு இருக்குது. இல்லை உங்கள் லைஃப்பில் என்ன தான் நடக்குது அப்படிங்கிறது வந்து நீங்கள் கிளியராக ஒரு மெசேஜாக கன்வே பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி உங்கள் பர்சன் நினைக்க வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஓகே, ஸோ சேனலில் மெசேஜும் ஒரு 2 கார்ட்ஸ் பார்க்கலாம். ஓகே, செகண்ட் பர்சனோட சேனலில் மெசேஜஸ் ஒரு 2 கார்ட்ஸ் பார்க்கலாம். என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். அவங்க ஆள் மனதில் என்ன இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகேவா? ஸோ இந்த ஃபீலிங்ஸ் எல்லாம் அப்பப்போ மாறும். ஓகே, இப்போ லவ் மூடில் இருக்காங்க அப்படிங்கிற பட்சத்தில் ஓகே, தட்ஸ் ஃபைன்.
பட் ஆக்ஷன் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அவங்க வந்து ஆக்ஷன் எடுக்கணும். ஓகே, வெறும் லவ்வை வச்சுட்டு ஒன்றும் பண்ண முடியாது. ஆக்ஷன் எடுத்தால் தான் பெட்டர். ஓகே, ஸோ உங்கள் பர்சனோட சேனல் லவ் மெசேஜஸ் பார்க்கலாம். ஸோ வில் யூ லீவ் மீ லைக் த அதர்ஸ்? நீ மற்றவங்கள மாதிரி நீயும் என்னை விட்டுட்டு போயிடுவியா அப்படிங்கிற மாதிரியான ஒரு மெசேஜ் கேட்குறாங்க. மேபி அவங்க லைஃப்பில் இருந்த நிறைய பேர் வந்து ஒரு டைம் பாஸ்க்காக பழகி இருந்திருக்கலாம். அவங்களோட காரியம் முடிஞ்சோன்னே அந்த ரிலேஷன்ஷிப்லேருந்து போயிருந்துருக்கலாம். ஃபேமிலியாக இருக்கட்டும், ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும், யாருனாலும் இருக்கட்டும், அவங்கள தேவைக்கு யூஸ் பண்ணிக்கிட்டு தென் வந்து அவங்கள விட்டு போயிருந்துருக்கலாம். ஸோ அவங்க என்ன கேட்குறாங்கன்னா, அதே மாதிரி நீயும் என்னை விட்டு போயிடுவியா அப்படிங்கிற மாதிரியான ஒரு மெசேஜ் வந்து உங்ககிட்ட கேட்குறாங்க. எல்லாரும் போன மாதிரி நீயே என்னை விட்டு போயிடுவியா அப்படிங்கிற ஒரு மெசேஜ் கேட்குறாங்க. பார்க்கலாம். சரி பாருங்கள், ரொம்ப அந்த ஒரு ஐ கான்ட் டேக் இட் எனிமோர், என்னால் இதுக்கு மேலே இதை எடுத்துக்க முடியாது. மேபி உங்கள் மேலே ஒரு சில கோபங்கள் இருக்கலாம். ஸோ ஒரு லிமிட்டுக்கு மேலே ஒரு கோபம் போகும்போது என்னால் இதுக்கு மேலே வந்து இதை எடுத்துக்க முடியாது அப்படிங்கிற ஒரு கோபம் கூட இருக்கலாம். அது உங்கள் மேலே கோபமாக இருக்கலாம், இல்லை அவங்க பர்சனல் லைஃப்பில் நிறைய இஷ்யூ போயிருக்கலாம். ஸோ சம்திங் வந்து ஏதோ ஒரு விஷயம் அவங்களால தாங்கிக்க முடியல, அது ஒரு கோபமாக உண்டாக்குது. இதுக்கு மேலே என்னால் பொறுத்துக்க முடியாது, நான் இனி இது ஏற்றுக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு மெசேஜ் சொல்கிறாங்க. உங்கள் மேலே கோபமாக இருக்கலாம், இல்லை ஃபேமிலி மேலே இருக்கலாம், ஃப்ரெண்ட்ஸ் மேலே இருக்கலாம், இல்லை அவங்கள வந்து யாராச்சும் ஹர்ட் பண்ணியிருக்காங்க. அப்படிங்கிற பட்சத்தில் என்னால் இதுக்கு மேலே பொறுமையாக இருக்க முடியாது, இதுக்கு மேலே என்னால் இதை எடுத்துக்க முடியாது அப்படிங்கிற ஒரு மெசேஜை வந்து சொல்கிறாங்க. ஓகே, பார்க்கலாம். ட்ரக்ஸ் அண்ட் ஆல்கஹால்ஸ். ஸோ ரொம்ப வந்து எமோஷ்னலாக இருந்த மாதிரி எனக்கு தெரியல. ஒரு ஃபீலிங் இருக்குது, எங்கே நீங்கள் அவங்கள விட்டு போயிடுவீங்களோ அப்படிங்கிற ஒரு ஃபீலிங் இருக்குது. பட் அதை தாண்டி நிறைய கோபங்களும் இருக்குது. இதுக்கு மேலே என்னால் எடுத்துக்க முடியாது அப்படிங்கிற ஒரு கோபமும் இருக்குது. அப்புறம் நிறைய ட்ரக்ஸ் ஆல்கஹால் வந்து எல்லாருக்கும் பொருந்தாது. ஓகே, ஒரு சில பேர் வந்து உடம்பு சரியில்லை அப்படிங்கிற பட்சத்தில் ட்ரக்ஸ் எடுக்கலாம். ஒரு சில பேர் வந்து ட்ரக்ஸ் ஆல்கஹால் எடுக்கலாம். எல்லாரும் எடுக்க வாய்ப்பில்லை. ஸோ ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. இது காமனாக வந்திருக்கு, எல்லாரும் எடுக்க வாய்ப்பில்லை. ட்ரக்ஸ் மீன்ஸ் மெடிசன் கூட எடுக்கலாம். உடம்பு சரியில்லை அப்படிங்கிற பட்சத்தில் மெடிசன் எடுக்கலாம், ஹீலிங் ஆகிட்டு இருக்கலாம். ஓகே, ஸோ ஆல்கஹால்னா உடனே வந்து தப்பாக நினச்சிக்க வேண்டாம். ஸோ இது எல்லாருக்கும் பொருந்தாது. ஓகே, ஸோ இதுதான் வந்து உங்கள் பர்சனோட கரண்ட் ஃபீலிங் அண்ட் சேனல் மெசேஜஸ். ஸோ பொருந்தின விஷயத்த மட்டும் எடுத்துக்கோங்க, பொருந்தாத விஷயத்த அப்படியே விட்டுடலாம். ஓகே, என்னை சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. யாருக்காச்சும் பர்சனல் ரீடிங் வேணும்னா டிஸ்கிரிப்ஷனில் வந்து நம்பர் போட்டிருக்கேன், எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ஸோ எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. டேக் கேர், பாய்.